சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த கலைவாணி என்ற இளம்பெண் பெற்றோரை இழந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கி தனியார் ஆர்க்கிடெக்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக உடன் பணிபுரிந்து வந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த சஜின்ராஜ் என்பவருடன் நட்பாக பழகி வந்த நிலையில் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய சஜின்ராஜ் கலைவாணியை தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்ப்பமடைந்த கலைவாணி இது குறித்து தனது காதலனிடம் தெரிவித்ததோடு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் வயிற்றில் இருக்கும் கருவை கலைத்தால் மட்டுமே தனது வீட்டில் திருமணம் குறித்து பேச முடியும் என சஜின்ராஜ் தெரிவிக்க அதனை நம்பி காதலியும் கருவை கலைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே திருமணம் குறித்து தனது பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்கி வருவதாக கூறிய காதலன் கடந்த மாதம் தனது சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு சென்றுள்ளார். நல்ல தகவல் கிடைக்கும் என நினைத்த கலைவாணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தனது காதலனை செல்போனில் தொடர்பு கொண்ட போது சஜின்ராஜ் அழைப்பை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. நானும் இவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். 1.5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஹிந்து, இவர் கிறிஸ்டின். ஸ்டார்டிங்கில் அது எதுவும் தெரியல. கல்யாணம் அப்படின்னு வரும்போது அது ஒரு தடையாக இருந்துச்சு. அதை நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி வீட்டில் பேசினப்போ இவங்க சரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானல் இருந்துட்டாங்க. இதனால் மனமுடைந்த கலைவாணி தன்னை ஏமாற்றி விட்டு தலைமறைவானதாக சஜின்ராஜ் மீது சென்னை ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சஜின்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொடைக்கானலில் வேறு ஒரு பெண்ணுடன் சஜின்ராஜுக்கு திருமணம் நடைபெறவிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த கலைவாணி தனது உறவினர்களுடன் அவசரமாக கொடைக்கானலுக்கு விரைந்து கொடைக்கானல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்யவிருந்த சஜின்ராஜை ஆலேக்காக தூக்கி வந்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது தான் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் என்றும் கலைவாணி இந்து மதம் என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்ள தனது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் கலைவாணியை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த வேறு ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து கொள்ள பெற்றோர் வற்புறுத்தியதால் வேறு வழியில்லாமல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தான் சம்மதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கலைவாணியை திருமணம் செய்து கொள்வதாக அவர் விருப்பம் தெரிவித்ததால் இரு வீட்டார் சம்மதத்துடன் காவல் நிலையத்தில் திருமணம் நடைபெற்றது. இதனால் மகிழ்ச்சியடைந்த இருவரும் தங்களது குடும்பத்தினரின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். நான் இவரை தேடி கொடைக்கானல் கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க விசாரித்து அவங்க பெற்றோர் எங்கள் பெற்றோரையும் சேர்த்து சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.